என்ன ஜெயிக்கணும்னு என் பிள்ளைங்களை பலி கேட்கிறாரு. இது என் பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுமா. எல்லாரும் மதியம்மா மாதிரியே சும்மா பார்த்துட்டு அழுதுட்டு நின்றுட்டு இருக்க மாட்டாங்க. மத்தவங்கன்னா 4 காட்டு காட்டி அனுப்பியிருப்பாங்க. உங்களை நான் காப்பாத்தி கொண்டு வந்திருக்கேன்னு பெருமைப்படுங்க. எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணனோ தெரியல. அவங்ககிட்ட சொன்னதெல்லாம் போய் நீயே வேணா போய் கதிர் ஸ்டோர்ஸ்ல விசாரிச்சுக்கோ. 100 பேருக்கு வேலை கொடுக்குற முதலாளி மாவ அவன் எதுக்கு வேலைக்கு போனோம்? இவனை வச்சே பெரியம்மா கிட்ட கேம் ஆடுறீங்க, அவனை வச்சுக்கிட்டே அவன் அம்மாவையும் போட்டு தாக்குறீங்க. உனக்கு இந்த என்டர்டைன்மெண்ட் வேணும்னா நீயும் சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும். அதுக்காக இது ரொம்ப ஓவரா இல்ல போகுது. நட்ராஜ் எழுந்துட்டானா, சாப்பிட்டானா, உட்காந்துட்டானான்னு ஏன் உயிரை இல்ல வாங்குது. உங்க அப்பா என்னடானா சொல்லைய 10,000 ரூபாய் வேற தூக்கி கொடுத்துருக்காரு. கவலைப்படாதம்மா, இதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அப்பதான் அப்பாவுக்கு அவன் அடங்கி போவான். ஃபியூச்சர்லயும் எந்த பிரச்சனையும் வராது. அப்பா ஆசைப்படி சபதத்துல பெரியம்மாவையும் ஜெயிச்சிருவாரு. ஒரே மேட்டர்ல டபுள் பெனிஃபிட். எனக்கு என்னமோ வேலியில போனதை எடுத்து வீட்டுக்குள்ள விட்டுட்டோமோன்னு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா. அப்படிலாம் எதுவும் ஆகாம இருந்தா சந்தோஷம்தான். எங்கப்பா இருக்க? வீட்டுல தான்ப்பா. ஆமா, அன்னைக்கு நடராஜ் கூட ஒரு பொண்ணு வந்ததா சொன்னியே, அது பேர் என்ன? மதுவா? பேரு தெரியலையே. ஏன்பா? இல்ல, இன்னைக்கு கடைக்கு வந்துச்சு. எதுக்கு? நடராஜை பத்தி விசாரிக்க தான். புத்திசாலியா இருக்காடா. பொருள் வாங்குற மாதிரி கடை ஓனர் நடராஜ் தானான்னு விசாரிக்கிறா. பாத்துப்பா, அவளை அனுப்பி நடராஜ் நம்மளை செக் பண்ணிருக்க போறான். அடா போடா, என் அண்ணன் பெத்த தருதலைக்கு அந்த துப்பு இருந்தா என் தூக்கம் என்னைக்கோ கெட்டு போயிருக்கும். ஒரு பொண்ணு கிட்ட அவனுக்கு நம்புற மாதிரி ஒரு பொய் கூட சொல்ல தெரியல. அவளே அவனை நம்பாம செக் பண்ண வந்துட்டா. நானும் சார் தான் ஓனர்னு நம்ப வச்சு அமைச்சிருக்கேன். இதனால பின்னாடி பிரச்சனை எதுவும் வந்துடாதே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்ககிட்ட அந்த பொண்ணு கேட்டாலும் இதையே சொல்லு. அப்பதான் அந்த பொண்ணு அவங்ககிட்ட போய் சொல்லும். அவனும் நம்ம காலையே சுத்தி வருவான். சரிப்பா. சரி, அவனுக்கு இந்த ஒரு பொண்ணு தானா இல்ல வேற பொண்ணுங்க கூடயும் பழக்கம் இருக்கா? தெரியலையேப்பா. கடை ஓனர் ஆயிட்டார்ல, 1க்கு 4 பொண்ணு கூட பாப்பாரு. அப்பா நடராஜ் வரான்ப்பா. சரி சரி, வச்சிரு. வந்துட்டியாப்பா? வாப்பா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்ல சித்தி, நான் ஹோட்டல்லே சாப்பிட்டு வந்துட்டேன். காஃபியாவது குடியேன்பா. இல்ல வேணாம் சித்தி. அப்புறம் எக்ஸாம் எல்லாம் எப்படி போகுது? நல்லா போதே. ஆமா, அன்னைக்கு ஒரு பொண்ணை கடைக்கு கூட்டிட்டு வந்திருந்தல, அது என் ஃப்ரெண்டு. இப்ப எதுக்கு பதற? இதுல இருந்தே நல்லா தெரியுது உங்களுக்குள்ள வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லைன்னு. என்ன லவ்வா? படிச்சு முடிச்சு செட்டில் ஆகிறதுக்குள்ள எதுக்கு இதெல்லாம்? லவ் பண்ணா வாழ்க்கையில செட்டில் ஆக முடியாதுன்னு யார் சொன்னா? வேலை வெட்டி இல்லாதவனோட பொழுதுபோக்குக்கு பேர் தான் லவ். சாரி, என்னுடைய லவ் ரொம்ப சின்சியரானது. காதலிக்க ஆரம்பிச்ச உடனே முதல்ல இந்த பொய் தானே சொல்றீங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கையே பொய்யா போச்சேன்னு புலம்புறீங்க. உண்மையான காதல்ல பொய்யே இருக்காது. அப்பா, அந்த பொண்ணுகிட்ட நீ பொய்யே சொன்னது இல்லையா? என்னப்பா, என்னாச்சு? அது ஜாலிக்காக 1-2 சொல்றதுல தப்பு இல்ல. அப்ப உன் காதலை நீ நம்புற? 1000%. அப்பா உன் லவ்வ ஒத்துக்கலன்னா? அதெல்லாம் சித்தப்பா ஒத்துப்பாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. காதல் மேல உண்மையான நம்பிக்கை வச்சா அந்த காதல் நமக்கு எது வேணாலும் வாங்கி தரும். என் காதல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. தம் கட்டாத, மூச்சை விடு. அப்பா ஒன்னும் லவ் தடுக்கிற வில்லன் இல்ல. போய் தைரியமா லவ் பண்ணு. என்னடா சொல்றாரு மைனரு? மா, லவ்ல ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான். வேளங்கிடும். உங்க அப்பா அவனை இந்த நாட்டுக்கே ராசா வாக்கினாலும் உருப்பிட மாட்டான். பொண்ணு ருசி கண்டவனும் தின்னு ருசி கண்டவனும் உருப்பிட்டதா சரித்திரமே இல்லைன்னு சும்மாவா சொன்னாங்க? வாடா சாப்பிடலான்னு கூப்பிடுறேன், ஹோட்டல்ல மேய்ஞ்சிட்டேங்கிறான். இவன் அவன் அம்மாவுக்கு உபயோகம் இல்லாம ஆக்குறதுக்கு நாம மெனக்கிட வேண்டாம், அவனே தரிசா போயிடுவான். சித்தி, half an hourல ஒரு டீ போட்டு தரீங்களா? நீ போப்பா, நான் எடுத்துட்டு வரேன். தேங்க்ஸ். சம்மந்தி, சம்மந்தி வாங்க. அடியாத்தி, இது என்ன அதிசயமா இருக்கு? என் சின்ன மருமகளுக்கு எம்பிட்டு பொறுப்பு வந்துருச்சு. வாங்கன்னு எல்லாம் கூப்பிடுறியே. ஆமா, உங்க அம்மா எங்க? வெளியே போயிருக்காங்களா? ஆமா. கையில கொடை ஏதாவது எடுத்துட்டு போயிருக்காங்களா? என்ன அப்படி பாக்குற? நீ வேற வாங்கன்னு கூப்பிட்டுருக்க. மழை அடிச்சு ஜோன்னு கொட்டுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம்? ஆமா, என்னடி அம்மா வீடு இது? தீ பிடிச்சி எரிஞ்சு போன கரும்பு கொள்ள மாதிரி பேன்னு கிடக்கு.
நாங்க இருக்கிற வரைக்கும் எப்படி கலகலான்னு இருந்துச்சு, இப்படி வெறிச்சோடி போய் கிடக்குதே. ஆமா, நான் ஒண்ணு கேள்விப்பட்டனே, அது உண்மையா? அது இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால புருஷன் வீட்டுக்கு போயிட்டா. உங்க அண்ணாரு, அதான் நடராஜரு, ஏதோ சித்தப்பா வீட்டுக்கு தத்து புள்ளையா போயிட்டாராமே, நிஜமாவா? நான் எதுக்கு கேக்குறேன்னா, ஒத்த புள்ளைக்கு சோறு போட வக்கு இல்லாம துரத்தி விட்டுட்டீங்கன்னு யாரும் சொல்லிடக்கூடாது இல்ல, அதுக்குதான். உங்ககிட்ட போய் கேள்வியை கேட்டேன் பாரு, நீ என்னைக்கு வாயை திறந்து பதில சொல்லியிருக்கிற? எப்ப பார்த்தாலும் முறைச்சிட்டு நிக்கிறதே உன் வேலையா போச்சு. போ, போய் குடிக்கிறக்கு ஒரு டம்ளர் தண்ணியாவது எடுத்துட்டு வா போ. இங்க பாரு, உன் கல்யாணத்துக்குலாம் நான் வரவே மாட்டேன், தெரிஞ்சுக்கோ. ஏன்னா நான் பால் காய்ச்சனப்போ எங்க வீட்டுக்கு நீ வரல இல்ல, அதான். நாங்க வரோம் வரலங்கிறதா இப்ப முக்கியம். ஆமா, நீயாவது சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுவியா இல்ல உங்க அக்கா மாதிரி? வாங்க சம்மந்தி, எப்போ வந்தீங்க? உங்க கால்ல அடிபட்டுச்சுன்னு சொன்னாங்க, அதான் பாத்துட்டு போலாமேன்னு காலையிலேயே கிளம்பிட்டேன். உடம்பு சரியில்லாதவங்கள பார்க்க போறமே, வெறும் கையோட போக முடியுமான்னு இந்த பழத்தை வாங்க போனேன். பவுன் விலையை விட ஜாஸ்தியா இருக்கு. இங்க பாருங்க, இம்பு டூண்டு பழம், இத போய் 1 கிலோ 60 ரூபாங்கிறான். அப்புறம் நான் கிளம்புறப்போ மதிக்கிட்ட உங்க அம்மாவை தான் பார்க்க போறேன், நீயாவது வரையான்னு கேட்டேன். நான் வரலன்னு சொல்லிட்டா. உங்களுக்குள்ள ஏதாவது மனஸ்தாபமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவளுக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும் சம்மந்தி. இப்ப அவளுக்கு என்ன வேலை இருக்க போகுது? உங்க கொழுந்தனாரு, அதான் மதியோட சித்தப்பா, அவளை எந்த வேலையுமே பார்க்க விடாத மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. இங்க டிவி, அங்க பிரிட்ஜ், அந்த பக்கம் வாஷிங் மிஷின், கண்டது கடித வாங்கி வீட்டையே ரொப்பி வச்சுட்டாரு. அவ்வளோ நல்ல மனுஷனா இருக்காருமா. பொம்பளைங்க நாம போயிருந்தா கூட இப்படி பார்த்து பார்த்து வாங்கியிருக்க மாட்டோம். மதி மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்காரு. இங்க பாருங்க சம்பந்தி, நாங்களாம் அவங்க கிட்ட எதுவும் கேட்கல, அவங்களாதான் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. சொல்ல போனா அவங்க இப்படி எல்லாம் செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. ஏங்கத்த, உங்களுக்கு தான் பிடிக்கல, அப்ப வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே? சொன்னனே, சொல்லத்தான் செஞ்சேன். உங்க பாட்டி இது பூர்வீக வீட்டை வித்த பணம், இந்தாங்க இது மதியோட பங்குன்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அத கண்ணுல பார்க்க கூட கூடாதுன்னு சொல்லிட்டேனே. ஏன்னா கோடி ரூபாயா இருந்தாலும் அது என் சம்பந்தி மனசை நோகடிக்குதுன்னா நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். சம்பந்தி, உங்களுக்கு எந்த இடத்துல மரியாதை கொடுக்கணுமோ அந்த இடத்துல நான் கண்டிப்பா மரியாதை கொடுப்பேன் சம்பந்தி. நீங்க என்ன விட்டு கொடுத்தாலும் நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். இந்தாங்க 5 கிலோ அரிசி. அரிசியா? கொண்டாங்க பாப்போம். என்ன அரிசி? நல்ல அரிசியா சம்பந்தி? ஆமா, நல்ல அரிசி தான். நான் வேற ஊருக்கு புதுசா, இந்த மாதிரி அரிசி எல்லாம் எங்க கிடைக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. பாவம், ஏதோ ஒரு அரிசி வாங்கி போட்டு வேலைக்கு போற சோமு சாப்பிட முடியாம சாப்பிட்டு போறான். இந்த மாதிரி அரிசியில சமைச்சு போட்டா 2 நாளைக்கு நல்ல சாப்பாடை சாப்பிட்டு போவான். சம்பந்தி, இந்த அரிசியை நான் எடுத்துட்டு போறேன். இந்தப்பா தம்பி, இந்த அரிசிக்கு என்ன விலை? எல்லாம் தெரியாதுங்க, கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. ஆமா ஆமா, சாப்பிடுற பொருளுக்கு எதுக்கு கணக்கெல்லாம் பாத்துக்கிட்டு, நீ போப்பா. சம்பந்தி, இதுக்கு நான் எவ்வளவு காசை கொடுத்துட்றேன், இந்தாங்க. ஐயோ, பணம் எடுத்துட்டு வர மறந்துட்டேனே சம்பந்தி. பரவாயில்ல. சரி சம்பந்தி, இப்ப இந்த அரிசியை நான் எடுத்துட்டு போறேன், போயிட்டு வந்து உங்களுக்கு பணத்தை கொடுத்துறேன். அப்புறம் இந்த பழத்தை எல்லாம் நல்லா சாப்பிடுங்க சம்பந்தி, உங்களுக்காக தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை சாப்பிட்டீங்கன்னு வைங்க, உங்க கால் வலியெல்லாம் போயிடும் சம்பந்தி. இந்தாடி சூர்யா, இதை குப்பையில போடு. வரேன் சம்பந்தி, வரேன்டி. ஐயோ சம்பந்தி, ஆட்டோக்கு ஒரு 50 ரூபா கொடுங்களேன், நான் அரிசி பணம் கொடுக்கும்போது சேர்ந்து கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். இந்தாங்க. சரி சம்பந்தி, அப்ப நான் வரட்டுமா? வரேன்டி. என்னம்மா இவங்க, உனக்காக அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கலன்னு சொல்றாங்க, ஆனா அவங்க வாங்கி கொடுத்த பொருளை வீட்டுல வச்சிட்டு இருக்காங்க. வந்ததும் வராததுமா நடராஜ் சித்தப்பா வீட்டுல இருக்கான்னு சொல்லி நக்கல் பண்றாங்க. இவங்களுக்கு எப்படிதான் எடுத்துக்கிறதுனே தெரியலையேம்மா. இல்ல குட்டி, இவங்க பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன்னு இருக்க பாக்குறாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, இவங்கள முழுசா எதுக்குமே நம்ப கூடாது. ஏய் நில்லடி, எங்கடி போய் ஊர் சுத்திட்டு வர? என்னம்மா இது புதுசா கேக்குற? நீதான் புதுசு புதுசா என்னென்னவோ பண்றியே. எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு பேசுற? ஸ்ட்ரைட்டா பேசு. சரி, எங்க போயிட்டு வர?
கோயிலுக்கு. ஏன் காலேஜ் எல்லாம் கோயிலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்களா? இப்ப எதுக்கு இந்த கேள்வி? யாரடி அவன்? எவன்? நம்ம வீட்டுக்கு வர வழியில ஒருத்தரோட நின்னு பேசிட்டு இருந்தே அவன். என் ஃப்ரெண்டு. அப்ப அந்த கதிஸ்டோஸ் ஓனரோட பையன் யாரு? அவன் உனக்கு ஃப்ரெண்டா? ஆமா, அவன் எனக்கு ஃப்ரெண்ட். என்னடி கேனச்சி நினைச்சிட்டு இருக்கியா? நீ எனக்கு வர இப்ப எதுக்கு அவளை அடிக்க கையோங்கற? பின்ன இவ பண்ண காரியத்துக்கு இவளை அடிக்காம தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? என்னம்மா நடந்தது? அம்மா ஏன் இவ்வளவு கோவப்படுறாங்க? தெரியலப்பா. நான் ஃப்ரெண்டோட ஈவினிங் பேசிட்டு இருந்தேன். அத பாத்துப்பாங்க போல இருக்கு. அத வச்சுக்கிட்டு அவங்கள கற்பனை பண்ணிக்கிட்டு நான் இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாய மூடி. திரும்ப திரும்ப ஒரு பொய்ய சொன்னா அது உண்மையாயிடுமா? ஃப்ரெண்டா ஃப்ரெண்டு. எனக்கு தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஷிப் லட்சணா? சுமதி, என்னம்மா நீ? அவதான் ஃப்ரெண்டுன்னு சொல்றல்ல. நீயா ஏதோ கற்பனை பண்ணிட்டு ஏன் லபோதிபோன்னு கத்துற? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏய், நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். அங்க ஒருத்தரோட பேசிட்டு இருந்தே யாரு அவன்? அவன் என்னடானா நீ நினைக்கிறதுல உண்மை இல்ல, அது இதுன்னு என்னென்னமோ சொல்றான். நீ என்னடானா கதிஸ்டோஸ் ஓனரோட பையங்கிறதுனால லவ் பண்ணல, அப்படி இப்படின்னு ரோட்ல நின்னு சத்தமா அவங்கிட்ட சரிக்கு சமமா நின்னு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க. அம்மா ப்ளீஸ், எதையுமே சரியா தெரிஞ்சுக்காம அரைகுறையா கேட்டுட்டு பேசாத. நீ பார்த்தது ஷாம். அவன் எங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஏதாவது சும்மா ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கு தான் அவன் கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தேன். அடிச்சி வாய் மூடு. அது என்ன ஆம்பளை ஸ்நேகித வேண்டி கிடக்கு? ஊர்ல ஒரு பொண்ணு கூட உனக்கு ஃப்ரெண்டா கிடைக்கல. மா, என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறமா? திரும்ப திரும்ப ஏத்து பேசுற பல்ல கழட்டிடுவேன். எதுக்கு பசங்களோட பழகணும்? ஷாம்ங்கிறவன் பிரச்சனை பண்றான்னு ஊர் மொபைல் இழுக்கணும். உண்மையை சொல்லு, நீ கதிர்ஸ்டோஸ் ஓனரோட பையனை லவ் பண்றியா? நான் தான் ஃப்ரெண்ட்னு சொல்றேனே. இப்படி நீ கோவமா பதில் சொன்னா நாங்க நம்பிடுவோமா? உண்மையை சொல்லி நம்மளனா பேசி என்ன யூஸ்? நீ பேசுறது கேட்கவே எரிச்சலா இருக்கு. ஆமாண்டி, பெத்த அம்மா கூட 4 செவத்துக்குள்ள பேசுறது உனக்கு எரிச்சலா தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குடி. நீ இப்படி லோக்கலா திங்க் பண்ற? நான் என்னோட எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமும் நீ கற்பனை பண்றதா உண்மைனா நான் எதுவும் பண்ண முடியாது. அப்படி இல்லன்னு நீ நிரூபிக்கணும்டி. எப்படி? நான் பேசுற ஒவ்வொருத்தரையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நிரூபிக்கணுமா? எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? நீ சொன்ன மாதிரி பொண்ணுங்களோட மட்டும் இனிமே பேசுற போதுமா? ஆள விடு. எல்லா விஷயத்திலும் நீ இப்படிதானே பேசுற. இப்ப நீ என்ன என்னதான் பண்ண சொல்ற? உன் மொபைல என்கிட்ட கொடு, அது 2 நாளைக்கு என்கிட்ட இருக்கட்டும். எதுக்கு? எனக்கு வேற காலேஜ் செக் பண்ணணும், அதுக்கு தானே. செக் பண்ணி நான் என்னடி பண்ண போறேன்? உனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் தவிர வேற யாருமே இல்லையே. இது வீடா இல்ல ஜெயிலானே தெரியல. தப்பு பண்ணாத உங்களுக்கு இது வீடுதான். அம்மா, திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காதம்மா. நான் தான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்றேன்ல. அப்ப போனை கொடுக்க வேண்டியதானடி. போய் எடுத்துக்கோ. என்ன சுமதி இது? அவதான் ஃப்ரெண்டுன்னு சொல்றால. அவ மேல தப்பு இல்லைன்னா எதுக்கு இங்க கோவப்படுறா? அவ சின்ன பொண்ணுமா. அதனாலதாங்க எனக்கு பயமா இருக்கு. இங்க பாரு, நம்ம பொண்ண நம்மளே சந்தேகப்பட்டா எப்படி? நாம கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும். அதுக்குள்ள லவ் கிவன் வந்து நின்னு தொலைச்சானா? அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அதுவும் இந்த வயசுல அதை யாராலையும் தடுக்க முடியாதுமா. இத பாருங்க, அவ பாட்டுக்கு எவனையாவது இழுத்துட்டு ஓடிட்டானா அதுக்கப்புறம் அசிங்கப்பட போறது யாரு? அதுவும் சரிதான். இல்ல, முதல்ல எங்க அண்ணன் பையனை இங்க வர சொல்லி இவ கழுத்துல தாலி கட்ட சொல்ற. அப்பதான் எல்லாம் சரிப்பட்டு வரும். இங்க பாரு, கல்யாணம் அது இதுன்னு பேசாத. நான் PhD பண்ணணும். இனிமே நீ பண்ண வேண்டியது கல்யாணம் மட்டும் தான். போடி, போய் வேலையை பாரு போ. ஏய் மது, நீ இங்க என்ன பண்ற? உன்னை பார்க்க தான் வெயிட் பண்றேன். ஒரு ஃபோன் பண்ணிருந்தா நான் கார் எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. தப்பு பண்ணவங்க நேர்ல வந்து சாரி கேக்குறது தானே கரெக்ட். நீ என்ன தப்பு பண்ண? நேத்து உன் ஃப்ரெண்டு ஷாம் வந்து என்ன பார்த்தான். இல்ல மது, அவன் ஒன்றும் வசதியானவனா இல்லை. கதிஸ்டோஸ் கூட அவன் சித்தப்பாவோட தான். நான் சொன்னதை நீ நம்பலன்னு நினைக்கிறேன். நீயே வேணா போய் கதிர் ஸ்டோர்ஸ்ல விசாரிச்சு. மது, நான் இப்ப கார்ல வந்ததெல்லாம் வந்தாக்கலாம் இல்ல, ஜஸ்ட் டைம் சேவிங். இது அவனுக்கு புரியல. நான் கார் வச்சிருக்கிறது, பணம் வச்சிருக்கிறது இதெல்லாம் பார்த்து அவனுக்கு பொறாம. நீ எதுவும் மனசு வச்சுக்கத. மது, ஒரு நிமிஷம். என்னங்க, நீங்க கிளம்புங்க. சரிங்க தம்பி. நான் வரதுக்கு லேட் ஆகும், கால் பண்றேன். சரிங்க தம்பி. என்ன இந்த ஆளு உன்னை தம்பிங்கிறான்? ஏன்? வேலைக்காரங்களா மட்டும்தான் ட்ரீட் பண்ணணும். என் வீட்டு வேலைக்காரி என்ன பார்த்தா அப்படியே நடுங்குவா. நாளையில இருந்து முதலாளின்னு கூப்பிட சொல்லு. சரி, நீ என்ன சொன்னாலும் அதான் எனக்கு சட்டம். முதல்ல அந்த ஷாமோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. அவனை பத்தி தான் சொல்லிட்டியே. நான் இன்னும் முழுசா முடிக்கலையே. அவன் என்னை பத்தி என்ன வேணாலும் சொல்லட்டும், அதையெல்லாம் நீ நம்பிடுவியா? ஆமா, நான் நம்பிட்டேன்.
அது மட்டும் இல்ல உங்க கடையில போயும் விசாரிச்சேன். அதான் சாரி சொல்ல வந்தேன். சாரிப்பா. இனிமே உன்னை யாரு என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். இப்போவாவது புரிஞ்சுக்கிட்டியே, விடு, நான் பாத்துக்கிறேன். ஆனா பிரச்சனை வேற மாதிரி வந்துருச்சு. ஷாம் என் கூட பேசினதை எங்க அம்மா அரைக்குறையா கேட்டுட்டு கதிர் ஸ்டோர்ஸ் பையனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டு ஒரே டார்ச்சர் பண்றாங்க. என் செல்ல புடுங்கி வச்சுட்டாங்க. தீவிரமா எனக்கு அலையன்ஸ் வேற பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் அந்த பொறுக்கி ஷாம் ஆல. எல்லா பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா போ. நட்டு உன்னை போன்னு சொல்றல. டேய், உனக்கெல்லாம் வெக்கமான எதுவுமே கிடையாதா? உன்னையார மறுபடியும் போய் மது கிட்ட பேச சொன்னது? நான் தப்பா ஒன்றும் பேசலடா. சரினா மானங்கெட்ட குடும்பத்துல பிறந்தவனா இருக்கா? வேணா நட்ராஜ், அனாவசியமா ஃபேமிலி பத்தி தப்பா பேசாத. டேய், கோவம் வருதுல? எனக்கும் அப்படிதான். மதுவை பத்தி அப்படி பேசினா கோவம் வரதான் செய்யும். டேய் மது, நாங்களும் ஒன்னாடா. டேய், உங்களெல்லாம் விடாவ எனக்கு ஒஸ்திடா. டேய் ரொம்ப ஆடாதடா. உங்ககிட்ட பணம் இல்லைன்னு தெரிஞ்சா நடு ரோட்ல விட்டு போயிடுவா. அப்போ பணம் இருந்தா உன் தங்கச்சியும் யாரை வேணாலும் லவ் பண்ணுவாளா?